ஒரு இன்ஜினியர் என்ன பண்றாரு, அவருக்கு கட்டடம் கட்டிட்டு இருக்காரு. அந்த கட்டடத்துல இருக்கக்கூடிய ஒரு 10வதுக்கு மாடிக்கு மேல இருக்க இடத்துல இருக்காரு. கீழ அவரோட சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர கூப்பிட்டு பார்க்குறாரு. கேட்கல. ஏன்னா அவர் கீழ இருக்காரு. இவரு மேல 10வது மாடிக்கு மேல இருக்காரு. மேலருந்து கூப்பிட்டு பார்க்குறாரு, கேட்கல. சரி கேட்கல, அவரோட கவனத்த எப்படி திருப்புவது? நம்ம மீது எப்படி கவனத்த திருப்புறது? அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, மேல இருந்து ஒரு ஒரு காயின் தூக்கி கீழ போடுறாரு. ஒரு ரூ. 5 காயின வந்து மேல இருந்து கீழ தூக்கி போடுறாரு. கீழ தூக்கி போட்ட உடனே, இந்த சூப்பர்வைசர் வந்து தன் பக்கத்துல காயின் கிடக்கிறத பார்க்குறாரு. சுத்துமுத்தும் அந்த பக்கம் பார்க்குறாரு. யாரும் பார்க்கல. அந்த காயின் எடுத்து தன்னோட பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. அடுத்து திரும்ப என்ன பண்றாரு, இவரு கவனம் திரும்பி பார்க்கல. உடனே என்ன பண்றாரு, ஒரு ரூ. 50 நோட் எடுத்து மேல இருந்து கீழ தூக்கி போடுறாரு. கீழ தூக்கி போட்டோனே அவர் வந்து பார்க்குறாரு, கீழ ரூ. 50 நோட்டு. இப்பவும் என்ன பண்றாரு, சுத்து முத்து பார்க்குறாரு, யாருமே இல்ல. சரின்னு அந்த ரூ. 50 எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அடுத்ததா மேல இருக்க இன்ஜினியர் என்ன பண்றாரு, இவர் வந்து திரும்பி பார்க்குற மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரு சின்ன ஜல்லி கல் எடுத்து அவர் மேல தூக்கி போடுறாரு. சட்டுன்னு கல்லு வந்து மேல விழுந்த உடனே வலி தாங்காம சுத்தி முத்தி பார்த்துட்டு அடுத்து மேல நிமிர்ந்து பார்க்குறாரு, மேல யார் இருக்கா? யார் நம்ம மேல கல்ல தூக்கி போட்டது? அப்படின்னு கோபமாக நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்போ இது சின்ன ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாலும், நாம இன்று இருக்கக்கூடிய நிலை அதுதான். என்ன நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எவ்வளவு இன்பம் வந்தாலும், இன்பத்துக்கு மேல் இன்பம் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவு நிறைவான வாழ்க்கை இருந்தாலும், நம்ம படைத்த பரம்பொருளை, இறைவன் பத்தின சிந்தனை நமக்கு வருமா அப்படின்னா நிச்சயமா வராது. மேல மேல இன்னும் நன்மைகள் நடக்க நடக்க நடக்க, நம்ம யாரா நம்மளுக்கு இவ்வளோதையும் குடுத்தாங்க அப்படின்னு நம்ம என்னைக்காவது உட்கார்ந்து சிந்திச்சு பார்த்துருப்போம்னா, நிச்சயமா இல்ல. ஆனா ஒரு துன்பம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு நெருக்குதல் வந்த உடனே, ஒரு கவலை வந்த உடனே நம்ம இறைவனை நினைக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம். இந்த மாரி துன்பத்துல மட்டும் தான் இறைவன நினைப்பாங்களா? அப்படி இல்லாம துன்பம் இல்லாமலும் இறைவனை நினைக்கக்கூடியவர்கள் யாரேனும் இருக்காங்களா?